வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றன. அவை தொடர்பில் பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் வாகன இறக்குமதி தடையினால் ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் 25,000 அதிகரிக்கப்பட போகின்றது என்ற ரீதியில் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பிலும் பார்க்க போகின்றோம். மிக முக்கியமாக பார்க்க போகின்ற விடயம் தையிட்டி விகாரை விடயம் தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். இவைகள் தொடர்பில் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா இந்த கடவுச்சீட்டு பெறுபவர்களுடைய எண்ணிக்கையானது நாளாந்தம் அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இலங்கை அரசாங்கமும் அதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக பார்க்கிற போது மிக விரைவாக வழங்கக்கூடிய மின்னணு கடவுச்சீட்டு தொடர்பான வசதி வாய்ப்புகளையும் அரசாங்கம் மிக வினைத்திறனாக செய்வதற்கான ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றது. இது தொடர்பான செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான அறிவிப்பை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நீதிமன்றத்தில் இந்த மின்னணு கடவுச்சீட்டு தொடர்பான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவாக குறிப்பிட்டு சொல்ல போனால் அவர்கள் ஒரு 8 மாத கால பகுதிக்குள் இந்த செயற்றிட்டமானது பூர்ணப்படுத்தப்படும். அதன் பிற்பாடு மின்னணு ஊடாக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட தெரிவித்திருக்கின்றார்கள். நீதிப்பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் வட்டக்கல தான் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதன்படி பார்க்கிற போது இந்த இலத்திரனியல் கடவுச்சீட்டை வழங்கும் பணியை சுமார் 8 மாத கால பகுதிக்கு தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் பார்க்கிற போது தற்போது இந்த கடவுச்சீட்டு வழங்குகிற முறையானது வழக்கமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இந்த நடைமுறையின் கீழ் தான் தற்போது வரை இந்த கடவுச்சீட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனினும் இலத்திரனியல் ஊடாக இந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தகவலானது இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த 1 மில்லியன் புதிய கடவுச்சீட்டு, அதாவது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை நாட்டிற்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுனில் வட்டக்கல தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கிற போது, அதாவது இந்த வாகன இறக்குமதி தொடர்பான தகவல்களை நாங்கள் நாளாந்தம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது செய்திகளையும் அது தொடர்பான விடயங்கள் அடிபட்டு கொண்டேதான் வருகின்றது. இதன் தொடர்ச்சியாகத்தான் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், வாகனங்களுக்கான இறக்குமதி செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை நீக்கப்பட்டு அரசாங்கம் தீர்மானத்தை மேற்கொண்டும் 2 வார கால பகுதியை கடந்துவிட்ட நிலையில் இது தொடர்பாக தங்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி இறக்குமதியாளர்களுக்கு இடையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக கூட இன்றைய தினம் தகவலை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற இந்திக சம்பத் மொரஞ்சிகே தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஊடகவியலாளரிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த இலங்கை வங்கியினால கொடுக்கப்படுகின்ற அந்த கடன் கடிதங்களை ஜப்பானினுடைய முன்னணி வங்கிகள் மறுத்துள்ளதாக கூறியிருக்கின்றார். அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது 2020ஆம் ஆண்டு பார்க்கிற போது இந்த வாகனங்களுக்கான இறக்குமதியை தடைய விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த இந்த முறையற்ற செயற்பாடுகள் காரணமாக இது இறக்குமதியாளர்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டதாக கூட அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய முறையற்ற முடிவினுடைய காரணமாக கிட்டத்தட்ட ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையினுடைய கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்ள, அதாவது கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன சொல்லி இருக்கின்றார். அதாவது இது இறக்குமதியாளர்களுக்கு பெரும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தினுடைய முறையற்ற செயல்பாடினால் தான் அவர்கள் இந்த கடிதங்களை மதிப்பீடு செய்கின்றார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். நிதி செயலாளராக இருக்கின்ற ஜே சுந்தர தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே இந்த கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களுக்கு இறக்குமதி செய்வதை தடை செய்ய எடுத்த தவறான
தவறான முடிவுகளின் அடிப்படையில் தான் தற்போது இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமான விதத்தில் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. என்னன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் வாகனங்கள் இறக்குமதியில அதிக நாட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அதனை வாங்குவதற்கு காத்திருந்தார்கள். எனினும் சில அரசாங்கத்தினுடைய அதிகப்படியான வரிகள் அந்த ஒரு எண்ணப்பாட்டை பின்னடைய செய்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில இவருடைய கருத்தும் முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது. இதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது உற்பத்தி செய்யப்படுகின்ற ஆண்டிற்கு பதிலாக வாகனத்தினுடைய உற்பத்தி திகதி தொடர்பான ஒரு தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களையும் இந்த அரசாங்கம் தலையிட்டு தீர்த்து வைக்குமாறு கூட அவர் கோரிக்கைக்கு விடுத்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த குறித்த உற்பத்தி திகதி தொடர்பான விதிமுறை 2 ஆண்டுகள் மேற்பட்ட 2 ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சிக்கலான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார். என்னன்னு சொன்னால் உற்பத்தி திகதி ஒன்றாக இருக்கும், ஆனால் இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அது காலந்தாழ்த்தி இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அந்த 2 வருடத்திற்கு மேற்பட்டதாக இருக்கின்ற கூடிய சிக்கல்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் தலையிட்டு அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் அவர் சொல்றார், இவ்வாறான விளைவுகள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளால இந்த வாகனங்களுடைய விலைகளும் அதிகரித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அத்துடன் இந்த உற்பத்தி திகதி பார்க்கிற போது இது தொடர்பான விதிமுறைகள் இந்த கால வரையறை ஒரு 2 வருடம் சொன்னால் ஒரு 5 வருடங்களாக ஆக்குமாறு கூட அரசாங்கத்தை கோரிக்கை விடுவது போன்றுதான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. என்னன்னு சொன்னா அந்த குறைந்த விலையில வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு 5 வருட கால பகுதிக்குரிய வாகனம் என்று சொல்லுகின்ற போதுதான் மக்களும் இலகுவாக குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆண்டுகள் குறைய வாகனத்தினுடைய பெறுமதியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சவால்கள் நிறைந்ததாக காணப்படும் என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான பேசுபொருளாக மாறி இருந்தது. அதாவது இந்த சம்பளம் தொடர்பான பிரச்சனை தான். இலங்கையை பொருளாதார ரீதியாக இலங்கையை பார்க்கிற போது பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது. அதாவது நாளாந்த பொருட்களுக்கான விலைகள் அதிகமாக இருக்கிறது, வரிகள் அதிகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட ரீதியில் அரசாங்க உத்தியோகத்தர்களும் தங்களுக்குரிய சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இதே நேரத்தில் பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியை பார்க்கிற போது அவர்கள் எதிர்கட்சியாக எதிரணியில் இருக்கிற போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சித்தார்கள். அதாவது சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் அவர்கள் விமர்சித்தார்கள். எனவே அவர்கள் ஆட்சி அமைத்ததன் பிற்பாடு அவர்களுக்கு எதிராகவும் குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு ஏற்ற வகையில இந்த சம்பளங்கள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில பார்க்கிற போது வரவு செலவு திட்டம் வர இருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்துல அரசாங்க ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான ஒரு விடயமும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஒரு முக்கியமாக அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரோஹித அபேகுணவர்தன ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை 25,000 அதிகரிக்கப்பட வேண்டும், அதனை இந்த வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இவருடைய கூற்று உண்மையா இல்லையா என்பதற்கு அப்பால அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளமானது 25,000 அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் அரசாங்கத்திற்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் பார்க்கிற போது அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த சந்தையில் தற்போது பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அத்துடன் பார்க்கிற போது இந்த மக்களுடைய வாழ்க்கை செலவும் அதிகரித்து செல்கின்றது. எனவே இந்த இவர்களுடைய சம்பளமானது அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில தான் அவர் இதனையும் அரசாங்கம் கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தில் இவர்களுக்கான சம்பளத்தை 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் இந்த அரசாங்கமானது இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இதனை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் அவர் சொல்றார், உயர்ந்துள்ள வாழ்க்கை செலவு மற்றும் அவர்களுக்கான அதிகப்படியான சுமை வருகின்ற வருமானத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலை காண
காணப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் முகமாக இந்த 25,000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில தான் அவர் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் அவர் என்ன ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த சம்பளமானது மாதத்திற்கு 2 வாரங்களுக்கு மட்டுமே அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் அவர்களுடைய சம்பளம் தொடர்பான அறிவிப்பை வழங்கி அதனூடாக சம்பளத்தை வந்து அதிகரிக்க வேண்டும் என்ற ரீதியில தான் அவர் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கின்றார். அரசு ஊழியர்களை பார்க்கிற போது அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இந்த வரவு செலவு திட்டம் வருகின்ற திங்கட்கிழமை வெளியாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால முன்வைக்கப்படுகின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து தங்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பான விடயமும் முன்வைக்கப்படும். அதிகப்படியான சம்பளங்கள் வந்து அதிகரிப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூட அரசாங்க ஊழியர்கள் வந்து எதிர்பார்க்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலையில தான் ரோஹித அபேகுணவர்தன இந்த வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது. இதனூடாக பொருட்களை வாங்கக்கூட முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே அரசாங்க ஊழியர்களுக்கு குறைந்தபட்சமாக 25,000 ரூபாய் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரோஹித அபேகுணவர்தன இந்த விடயத்தை வந்து இந்த ஒரு பின்னணியில தான் சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் மிக பூதகரமான ஒரு விடயமாக இருந்தது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து போராட்டங்கள் கூட இடம்பெற்றிருந்தது. 2 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பாகத்தான் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த தையிட்டி விகாரை விடயம் தொடர்பாக பல விடயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய விடயமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது சொல்லப்போனால் இந்த விகாரை கட்டுவதற்கு முன்பு என்ன செய்தீர்கள், அதாவது இந்த விகாரை கட்டின பிறகுதானே போராட்டங்களை நடத்துகின்றீர்கள் என்று எதிர்மறையான சில விமர்சனங்களும் வந்து எழுந்திருந்தன. அதையும் தாண்டி சிலர் போராட்டக்காரர்கள் எவ்வாறு சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், அதாவது அந்த தையிட்டி பகுதியில் அமைந்திருக்கின்ற அந்த இடமானது தனியார்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து அத்துமீறி விகாரையை கட்டினார்கள். குறிப்பாக அது பாதுகாப்பு வலயத்திற்கு உட்பட்டு இருந்ததுனால வந்து மக்கள் வந்து செல்வதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனூடாக அந்த விகாரை வந்து கட்ட மட்டும் அந்த விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த விகாரை கட்டி கொண்டிருக்கின்ற போதே அது தொடர்பாக கூட்டங்களையும் பேசப்பட்டது என்று அது சார்ந்த மக்கள், அதாவது அந்த போராட்டத்திற்கு ஆதரவான மக்கள் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில தையிட்டி விகாரை விடயம் தொடர்பாக இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான விடயமாக இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் சொல்ல போனால் என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், இந்த தையிட்டியில் உள்ள திஸ்ஸ விகாரை வந்து இடிக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ரீதியில் வந்து மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸ், அதாவது ஓய்வு பெற்ற ஜெனரல் தான் இவர் வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய இந்த கருத்துக்கள் வந்து அரசியலமைப்பை மீறுவதாகவும் அவருடைய அரசாங்கத்திற்கு இது போன்ற ஒரு கருத்துக்களை வந்து சூழ்நிலைகளை வந்து புறக்கணித்தால் அது வன்முறையை வந்து ஏற்படுத்தும் என்ற ரீதியில் அவரை உடனடியாகவே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்னாள் ஓய்வு பெற்ற ஜெனரல் வந்து இவ்வாறு வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போது, அதாவது இந்த வன்முறையை வந்து இவருடைய இந்த கருத்து வந்து வன்முறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இதை இப்படியே விடக்கூடாது என்ற ரீதியில தான் அவர் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இந்த விடயத்தை வந்து உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும், இதற்காக செயலாற்ற வேண்டும் என்ற ரீதியில தான் அவருக்கு வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதை இவ்வாறு செய்யாமல் விட்டால் இதை போன்று பல்வேறுபட்ட விடயங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் முகம் கொடுக்க நேரிடும் என்ற ரீதியில அவர் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறான ஒரு பின்னணியில பார்க்கிற போது அண்மையில வந்து ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அப்போது ஊடகவியலாளர் சந்தித்து இருந்த போது அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது சட்டம் வந்து அனைவருக்கும் சமமானது. இப்படி ஒரு நிலையில தான் பின்னணியில தான் ஸ்ரீதர் நம்பி சொல்லியிருக்கிறார். சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி சொன்னா விகாரை, அதாவது சட்ட ரீதியற்ற விதத்துல கட்டப்பட்டுள்ள விகாரையை உடைப்பது தீர்வாக இருக்கும் என்ற ரீதியில தான் அவர் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். இவருடைய ஸ்ரீதர் நம்பியுடைய இந்த கருத்துக்கு தான் முன்னாள் ஓய்வு பெற்ற ஜெனரல் வந்து இவ்வாறு தற்போது கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இப்படி நீங்கள் உடனடியான தீர்வு எடுக்காவிட்டால் இதனை போன்ற பல பிரச்சனைகளை இவ்வாறான விடயங்களை வந்து இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும் என்ற ரீதியில முன்னாள் ஓய்வு பெற்ற ஜெனரல் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இதற்கு ஸ்ரீதரன் கூறுகின்ற பதில் என்னன்னு சொல்லி சொன்னா, ஜனாதிபதி வந்து சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லி சொன்னார். எனவே தான் ஒரு இனவாத கருத்தை வந்து முன்வைப்பதற்காக உடைக்க வேண்டும் என்ற ரீதியில் வந்து உடைக்க வேண்டும் என்ற விடயத்தை வந்து சொல்லவில்லை.
இது சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் ஒரு தீர்வு என்ற ரீதியில தான் முன்வைத்ததாக ஸ்ரீதரன் என்பி தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள்ல இன்றைய நாளில் நிறைய பேசப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் முக்கியத்துவம் பெற்ற விடயங்களாக பார்க்கப்பட்டது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.